ஒரு பெண்ணை தொட்டாலே இவ்வளோ விஷயங்கள் வன்கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணவங்களுக்கு அந்த அரபிக் சிஸ்டம் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, அந்த உயிரை துடிச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இது பார்க்கும்போது அப்போ அவங்க கொன்னாங்களே, அவங்க ஒரு ஒரு ரேப் பண்ணி எவ்வளோ பேரை கொலை பண்ணுறாங்க, அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற டிபேட்ஸ் இன்னும். சத்யபிரியா அவங்க அம்மாவும் ஹெட் கான்ஸ்டபிள், இங்கே சதீஷ் அவங்க அப்பா எஸ்எஸ்ஐயாக இருந்தவங்க. ரெண்டு பேருமே மாமல்லம் ஸ்டேஷனில் முன்ன பின்ன ஒர்க் பண்ணவங்களாக தான் இருக்காங்க. இருக்கும் போது இவங்க ஒரே குவார்ட்டர்ஸில் இருக்கும் போது இவங்களுக்குள்ள லவ் இருந்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே மற்ற கேஸ்லேருந்து இந்த கேஸுக்கு மாறுபடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற எல்லா விஷயத்துலேயும் செக்ஷன் 302 மர்டர் போட்டிருக்காங்க. தென் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். இது டெத் பெனால்ட்டின்னு சொல்கிறீங்க, சாகும் வரை தூக்கிலிடவும் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதாவது டெத்து, ஹேங் டில் டெத்து. அது எப்படின்னா அந்த உயிர் கடைசி நொடி போகிற வரைக்கும் அந்த தூக்கிலிருந்து இறக்கக்கூடாதுன்றது தான் இதோட நமக்கு எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கப்படுது இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல காவல் அதிகாரிகளோட தவறுதல் இருக்குது. அவங்க நடவடிக்கை சரியாக எடுத்திருந்தா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நடவடிக்கை எடுக்காத காவல் அதிகாரிகள் மேலேயும் ஏதேனும் வழக்கு பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இன்னொன்று இந்த இடத்துல சதீஷே வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்காருன்னா, எனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லியே தான் நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிறது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய சத்யபிரியா அந்த கொலை வழக்கு, கொலையாளிக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு வழக்கறிஞர் பார்வையில இருந்து இந்த வழக்கு பத்தின முழு விவரங்களை நம்ம திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை முன்வைங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் விமனுக்கு அகெயின்ஸ்டா நடந்துட்டு இருக்கு. அது வெளியே வர்றது கொஞ்சம் தான். அப்படி இருக்கும் போது இப்போ எல்லாரும் இந்த கேஸை ஒப்பிட்டு அதை பாக்குறாங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் ரீசெண்டா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், கன்னியாகுமரி இஷ்யூ, சென்னையில் நடந்த மற்ற அண்ணா நகர் இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை தொட்டாலே இவ்வளோ விஷயங்கள் வன்கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணவங்களுக்கு அந்த அரபிக் சிஸ்டம் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வாங்க, இம்மீடியட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கொண்டு வந்தா பயம் வந்தா மட்டும்தான் அடுத்து இந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க, கொடுமையான தவறுகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த சத்யபிரியா கேஸ்ல அந்த ஜட்மெண்ட் ஒரு ஆச்சரியமான ஒரு ஜட்மெண்ட் தான். ஏன்னா டெத் பெனால்ட்டி இதுல கொடுத்துருக்காங்க. ஏன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் நிர்பயா கேஸ்ல கொடுத்தாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அது எப்படின்னா நம்ம டெத் பெனால்ட்டியே வேண்டான்னு சொல்ற, இப்ப இன்னும் அது டிபேட்டபிள் கான்செப்ட் தான். தூக்கு தண்டனை வேணுமா வேணாமான்றதே இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காம இருக்க விஷயம். ஏன் அப்படி சொல்றாங்க? அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, அந்த உயிரை துடிச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் இது பார்க்கும்போது அப்போ அவங்க கொன்னாங்களே, அவங்க ஒரு ஒரு ரேப் பண்ணி எவ்வளோ பேரை கொலை பண்ணுறாங்க, அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற டிபேட்ஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன சத்யபிரியா கேஸ்லனா ரொம்ப தெளிவாக எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேஸில் அக்டோபர் 13, 2022 இன்சிடென்ட் நடக்குது. அதாவது பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு, 19-20 வயசு பொண்ணு, காலேஜ் போகிறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கும் போது சதீஷ் என்பவரால், 23 வயசு அப்போ என்பவரால் அதாவது தாம்பரம் நோக்கி போகிற ட்ரெயின் முன்னாடி தள்ளி விட்டு உடல் பாகங்கள் துண்டு துண்டாகி அந்த பொண்ணு லிட்டரலி கொலை செய்யப்பட்டாங்க தான் அந்த இடத்துல. இது என்ன விஷயம், என்ன இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 ஃபேமிலியுமே போலீஸ் ஃபேமிலி இந்த இடத்துல. அதாவது ஆலந்தூர் போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் அவங்க இருந்தாங்க. சத்யபிரியா அவங்க அம்மாவும் ஹெட் கான்ஸ்டபிள், இங்கே சதீஷ் அவங்க அப்பா எஸ்எஸ்ஐயாக இருந்தவங்க. ரெண்டு பேருமே மாமல்லம் ஸ்டேஷனில் முன்ன பின்ன ஒர்க் பண்ணவங்களாக தான் இருக்காங்க. இருக்கும் போது இவங்க ஒரே குவார்ட்டர்ஸில் இருக்கும் போது இவங்களுக்குள்ள லவ் இருந்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே சதீஷோட நடவடிக்கை பிடிக்காம சத்யபிரியா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உன்னோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல அப்படின்றத அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் திரும்ப திரும்ப பின்னாடி சேஸ் பண்ணி இல்லை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப முற்றி போய் ஒரு வாக்குவாதமாக அந்த இடத்துல மாறி முடியாதுன்னும் போது தான் ட்ரெயின் முன்னாடி பின்னாடி இருந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டு அந்த பொண்ணை இறந்து போகிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் இன்சிடென்ட் ஆஃப் த கேஸ். இதுதான்
சரி, ஓகே, இது எல்லாமே ஓகே. எப்படி அவர் தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, என்ன எவிடன்ஸ் இருந்தது இங்க? ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி லால என்ன விஷயம் இருந்தாலும் எவிடன்ஸ், ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஒன்றும் ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு துறைப்பாக்கத்துல போய் இருந்த அந்த சதீஷ் என்பவர் வந்து எதை வச்சு அரெஸ்ட் பண்றாங்கன்னா சிசிடிவி வச்சு தான் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த சிசிடிவில ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க பேசுறது, அவங்களுக்குள்ள இருக்க வாக்குவாதங்கள், அப்புறம் இவர் போய் பின்னாடி இருந்து தள்ளி விடுறது எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னொன்னு, மற்ற கேஸ்ல இருந்து இந்த கேஸுக்கு மாறுபடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு ரேப்போ இல்லை ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கும், ஜெயிலுக்கு போவாங்க, எஃப்ஐஆர் போடப்படும், பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து ட்ரையல் நடத்துவாங்க டு த மேக்ஸிமம் கேசஸ், 30 நாளோ 60 நாளோ 90 நாளோ. பட் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் அப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த பர்சன் இன்னைய தேதி வரைக்கும் உள்ளதா இருக்காங்க, பெயில் கிடைக்கல. எவிடன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னென்னோ ரீசன் சொல்லி அவங்களும் பெயில் கேட்டு பார்த்தாங்க. நான் ஒருத்தர் தான் ஏர்னிங், எங்க அப்பா அம்மா அவனை பார்த்துக்கணும் வச்சுக்கணும் எல்லாம் கேட்கும் போது எல்லா டைமும் பெயில் மறுக்கப்பட்டு இன்னைய தேதி வரைக்கும் அந்த பர்சன் உள்ளதான் இருக்காரு. ட்ரையல்லையும் கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இனிமே அவர் வெளியே வர வாய்ப்புகள் கிடையாது. மேபி அவங்க அப்பீல் போகலாம், இந்த ஜட்மெண்ட் எடுத்துட்டு வேணா அப்பீல் போகலாம், அந்த விஷயங்கள் வேணா நடக்கலாம். இங்கே இன்னொரு விஷயங்களும் என்ன வந்து சொல்லப்பட்டிருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 302 மர்டர் போட்டிருக்காங்க. தென் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட், அதாவது இது போட்டிருக்காங்க. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் வைலன்ஸ், இந்த 2 ஆக்டும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் 35,000 ஃபைன் போட்டுட்டு 25,000 அவங்களோட 2 சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வந்து அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல அவர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களும் லாஸ்ட் இயர் இறந்து போகிறாங்க. 2 தங்கை மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து 35,000 கொடுக்குறாங்க, 25,000 அவங்க சிஸ்டர்ஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தமிழ்நாடு காம்பன்சேஷன் ஃபண்ட்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பனிஷ்மெண்ட். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தா 3 வருடம் கடுங்காவல் தண்டனை. அந்த 3 வருடம் கடுங்காவல் தண்டனை முடிஞ்ச அப்புறம் தான் இந்த டெத் பெனால்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டெத் பெனால்ட்டி மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் இங்கே வந்து ஒரு சந்தேகம் வரலாம், இது டெத் பெனால்ட்டின்னு சொல்றீங்க, சாகும் வரை தூக்கிலிடவும் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. அதாவது டெத்து, ஹேங் டில் டெத், அது எப்படின்னா அந்த உயிர் கடைசி நொடி போகிற வரைக்கும் அந்த தூக்கிலிருந்து இறக்கக்கூடாதுன்றது தான் இதோட நமக்கு எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கப்படுது இந்த இடத்துல. இது வந்து பனிஷ்மெண்ட்டோட நமக்கு ஒரு என்ன நடந்தது, ஏது நடந்தது, பனிஷ்மெண்ட்டோட விவரம், இது எல்லாமே இதில் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 விட்னஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டு 70 விட்னஸும் விசாரித்து தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் நமக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 70 விட்னஸ் கிட்டேருந்து வந்த ஒரு வாக்கு மூலங்களும் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஜட்மெண்ட் வந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்த தேதியில அவருக்கு அந்த தூக்கு தண்டனை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குமா? அதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை, அது முடிஞ்சு இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டெத் பெனால்ட்டி. இப்போ அந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை. அதுக்கப்புறம் இந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போறாங்களா வராங்களா, இப்போவே சில ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் உள்ள வருவாங்க. ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சாச்சு, டெத் பெனால்ட்டியா வேண்டாம் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருந்தாலும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசின அதே விஷயம் தான் இங்கேயும் எனக்கு சொல்ல தோணுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் என்பவர் மேலே ஆல்ரெடி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாலோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்காது. அதே விஷயம் தான் இந்த சத்யபிரியா கேஸ்லையும். சத்யபிரியா கேஸில் அவங்க அம்மா ஆல்ரெடி 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க சதீஷ் மேலே. என்னன்னா தன்னோட பொண்ணு வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் May 20, 2022 ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பண்ணுறாங்க, மாம்பலமில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. பண்ணும்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி என்ன செக்ஷன் போடுறாங்கன்னா செக்ஷன் 75 ஆஃப் தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட்ல போடுறாங்க. என்னன்னா இன்டீசன்ட் பிஹேவியர் இன் பப்ளிக் பிளேஸ். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, போற வர இடத்துல என் பொண்ணை டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க, இன்டீசன்ட் பிஹேவியர் இன் பப்ளிக்னு. அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு கிரிமினல் செக்ஷன் போட்டிருந்தா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லை அந்த பர்சனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். 2வது அவங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு அங்கே இருக்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சதீஷ் ஃபேமிலியும் சத்யபிரியா அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. இல்லை இதுக்கு மேலே இந்த பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு சத்யபிரியா அவங்க அம்மா கிட்ட எழுதி வாங்குறாங்க. அதாவது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரியும், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது இனிமே எந்த நடவடிக்கையும் தேவையில்லைன்னு எழுதி வாங்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து காவல் அதிகாரிகளோட தவறுதல் இருக்கு, அவங்க நடவடிக்கை சரியா எடுத்திருந்தா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. நடவடிக்கை எடுக்காத காவல் அதிகாரிகள் மேலேயும் வந்து ஏதேனும் வழக்கு பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா 2 பேருமே காலேஜ் கோயிங் பர்சன்ஸ் இந்த இடத்துல, ஓகேவா. இந்த இடத்துல டைரக்டா எஃப்ஐஆர் போட்டு ஒரு பர்சனை நீங்க வந்து ஒரு ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அவங்க திரும்ப வெளியே வரும்போது
திருந்தி வருவாங்களா இல்ல கிரிமினலா வெளியே வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் வருது, அதுவும் ஏதோ ஒரு விஷயங்கள் அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், என்ன சொல்றது, அது தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேசி தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா பின்தொடர ஒரு விஷயம் இல்லை. இதுவே இப்போ போய் இல்லைங்க ரேப் பண்றது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பேச முடியாது கண்டிப்பா. இது ஏன்னா இப்போ 2 விஷயம் இருக்கு. இப்போ ஒரு பர்சன் தப்பு செஞ்சுட்டு உள்ள போறாங்கன்னா திருந்தியும் வெளியே வரலாம் ரியலைஸ் பண்ணிட்டு. இன்னும் சில பேர் உள்ள போயிட்டு இன்னும் நிறைய கிரிமினலா தான் மாறிட்டு வருவாங்க. அதனாலதான் இந்த ஸ்கூல் இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 18 வயசு கீழே ஒருத்தவங்க ஒரு கிரைம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க. சோ ஏன்னா ஒரு அக்யூஸ்டு கூட அவங்களை போடும்போது அந்த அட்மாஸ்பியர் மாறிடக்கூடாது, வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலதான் மேபி இங்கேயும் போலீஸ் அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா 2 பேருமே சின்ன பசங்க, நம்ம வார்ன் பண்ணி விடுறப்ப ஒரு திருந்துறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. இன்னொன்னு இந்த இடத்துல சதீஷே வாக்குமூலம் என்ன கொடுத்திருக்காருன்னா, எனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லியே தான் நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, அது எவ்வளோ சேடஸ்டான அந்த ப்ரொவோக்கிங் பாயிண்ட்ல. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் செய்கிற குற்றங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணிட்டு திரும்ப வந்து யோசிக்கிறவங்க திருந்துறவங்களா இருக்காங்க. பட் என்ன யூஸ், ஒரு உயிர் போனது ஸ்டேட்மென்ட்ல அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பா அதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல எவிடன்ஸ் எல்லாமே சோ கிளியர் ஆக்சுவலி. இதுல அதுதான் விஷயம். பக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கிடைச்சதாகட்டும், அந்த 70 பேரோட விட்னஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே கிளியரா இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வந்துட்டு இந்த ஜட்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வழக்கு குறித்து இவ்வளவு தெளிவா எங்களுக்காக விளக்கியதற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.